இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமுமானது. இந்த காலை தொழுகையில் வீடுகளிலிருந்து பங்கேற்கிற அத்தனை குடும்பத்தாரையும் மகிழ்வோடு வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். காலையிலே கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தி கடவுளை தொழுது கொள்ளுவோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். வாருங்கள் ஜெபம் செய்வோம். ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருக்கிற கடவுளே, தம் உடலையும் உதிரத்தையும் எங்களுக்கு உணவாக்கினவரே, இந்த காலையில் உம்மை நாங்கள் வணங்குகிறோம். எங்களை மீட்டு ரட்சித்த கடவுளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த தொழுகை முழுவதையும் உம்முடைய பிரசன்னத்தினால் ஆண்டவர் நிரப்பிட எங்களோடு ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற எங்களை கடவுள் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமத்திற்கு புகழ்ச்சி வரட்டும். இயேசுநாதரின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம். வேண்டுதல் கேளும் பிதாவே, ஆமீன். நாம் சேர்ந்து 23வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம், சுபமங்கள மிகு சம்பிரம சுபசோபன சேமம். சுபமங்கள மிகு சம்பிரம
நாம் சேர்ந்து 104வது சங்கீதம் 14வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரை உள்ள பகுதிகளை படிப்போம். சங்கீதம் 104 14 முதல் 30 முடிவுள்ள பகுதிகள். பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனோனின் கேதுர்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும். அங்கே குருவிகள் கூடுகட்டும். தேவதாரு விருட்சங்கள் கொக்குகளின் குடியிருப்பு. உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கும் கண்மலைகள் குளிமுசல்களுக்கும் அடைக்கலம். சந்திரனை காலக்குறிப்புகளுக்காக படைத்தார். சூரியன் தன் அஸ்தமானத்தை அறியும். நீர் இருளை கட்டளையிடுகிறீர். ராக்காலமாகும். அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும். பாலச்சிங்கங்கள் இறைக்காக கிர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாவரங்களில் படுத்துக்கொள்ளும். அப்பொழுது மனுஷர் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது! அவைகளையெல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது. பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சங்கரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. அதிலே கப்பல்கள் ஓடும். அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கிலங்களும் உண்டு. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும். நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கி கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர் என்பதே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் முழங்கால் படியிட்டு நம்மை நாமே ஆராய்வோம். ஏதேன் தோட்டத்தில் அன்றைக்கு ஆதி மனிதன் கடவுள் விலக்கின கனியை புசித்ததினால் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள உறவு முறிவை ஏற்படுத்தினது. ஆனால் இறைமைந்தன் இயேசு தம் உயிரை ஈந்து திரும்பவுமாய் மனுக்குலத்தை கடவுளோடு உறவிலே ஒன்றிணைத்தார்.
இன்றைக்கு நாம் அந்த இறை உறவிலே நிலைத்து நிற்கிறோமா? வளர்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது நம்முடைய செயல்களினால் இறை உறவு முறிக்கப்பட்ட ஒரு சூழலில் நாம் வாழ்கிறோமா? நம்மையே நாம் உணர்வோம். ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைத்தார். ஆனால் நம்முடைய நேசம் எவ்வளவுக்கு குறைவுள்ளதாக காட்சியளிக்கிறது. எவ்வளவுக்கு பிரிவினைகளை நாம் ஏற்படுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளில் நம்மை உணர்ந்து, பாவியாம் என்னை மேய்ப்பாரையா என்று சொல்லி பாடகன் கடவுளிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறானே, இந்த காலையிலே நம்மை அர்ப்பணித்து நம்மை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து நாம் இணைந்து பாடிடுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமிர்த்தியையும் கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தூயாவியானவருடைய கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமீன். தொடர்ந்து நாம் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நம்முடைய உடல் சார்ந்த ஆண்டவர் நம்முடைய தேவைகளெல்லாம் நிறைவேற்றுகிறார். நிலம், நீர், காற்று இவைகளை இயற்கையாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய அடிப்படை தேவைகளாகிய உணவு, உடை, உறைவிடம் இவைகளை ஆண்டவர் தந்து நம்மை நடத்துகிறார். நம்முடைய உடல் சார்ந்த பாதுகாப்பு, பராமரிப்பு ஒரு நாளும் கடவுள் நமக்கு அருளுகிறார். நன்றியோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்காக இயேசுநாதரை இந்த பூமிக்கு மாதிரியாக நமக்கு தந்தார். நாம் எல்லாரும் மீட்பு பெறுவதற்காக அந்த கிறிஸ்துநாதர் மூலமாய் தம் உயிரை ஈந்து நம்மை மீட்டுக்கொள்ள செய்தார் கடவுள். இந்த காலையிலே நாம் இணைந்து வாழ, பகிர்ந்து வாழ கடவுள் நமக்கு நல்ல பாக்கியத்தை அருளி இருக்கிறார். வீடுகளிலிருந்து இந்த நாட்களில் கடவுளை தொழுது கொள்ளுகிற நாம், ஆண்டவா உமக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த பக்தனுடைய பாடலை இணைந்து பாடி கடவுளை நாம் ஸ்தோத்திரிப்போம். மன
கர்த்தருடைய ஜெபத்தினை நாம் இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். திருமறை பாடங்களை படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நிருப பகுதி 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 26 முடிய. 1 கொரிந்தியர் அதிகாரம் 10 வசனங்கள் 12 முதல். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள். பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடே ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ? அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல, பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடே ஐக்கியமாக இருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாதே. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள். மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நிருப பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி மார்க்கு 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 26 வரை. மார்க்கு 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 26 வரை. பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பஞ்சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, நீங்கள் நகரத்திற்குள்ளே போங்கள். அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான். அவன் பின்னே போங்கள். அவன் எந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி, நான் என் சீஷரோடே கூட பஸ்காவை புசிப்பதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல்வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே தமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அப்படியே அவருடைய சீஷர் புறப்பட்டு நகரத்தில் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலமான போது அவர் 12 கூட அவ்விடத்திற்கு வந்தார். அவர்கள் பந்தியமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி, என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் துக்கமடைந்து நானோ என்று ஒவ்வொருவரும் அவரிடத்தில் கேட்க தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னுடனே தாளத்தில் கையிடுகிறவனாகிய
12 ஒருவனே அவன் என்று சொல்லி, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ! அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லாரும் அதிலே பானம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான இரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சைப்பழ இரசத்தை இனி நான் பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, சீயோனிலிருந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, இப்போதும் எங்கள் வீடுகளிலிருந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகெங்கிலும் கொரோனா வைரஸினால் நாடுகள் ஸ்தம்பித்த ஒரு நிலையில் காட்சியளிக்கிறது. மக்கள் ஆண்டவரே வாழ்வாதாரம் இழந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல். ஆண்டவரே, ஆலயம் முதல் பல காரியங்கள் ஆண்டவரே முடங்கிய ஒரு நிலையில் இருக்கிறதப்பா. கடவுளே, இந்த நாட்களில் ஆண்டவரே நோய் தொற்றோடு இருக்கிற மக்கள் விடுதலையாக வேண்டும் சுவாமி. அதைப்போல ஆண்டவரே நோய் தொற்று அதிகரிக்காதபடி ஆண்டவரே அது குறைய வேண்டும் அப்பா. ஆண்டவரே, நாடுகள் ஸ்தம்பித்திருக்கக்கூடிய நிலை மாற வேண்டும் ஆண்டவரே. ஒரு முழுமையான விடுதலையை ஆண்டவர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதிலிருந்து முற்றிலுமான ஒரு விடுதலையை பெறுவதற்காக சில நாடுகள் ஆண்டவரே மருந்துகள் கண்டுபிடிக்கிறதிலே தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறது. கண்டுபிடிக்கப்பட்டு ஆய்வில் இருக்கிற மருந்துகள் ஆண்டவரை சீக்கிரமாய் வெளிவந்து மக்கள் ஆண்டவரை பயன்பாட்டுக்கு வந்து ஒரு முழு விடுதலையை ஆண்டவரை மக்கள் சுவைக்க ஆண்டவர் தான் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் பிராந்தியங்களிலும் இந்த தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்கள் விடுதலை அடைந்திருக்கிறார்கள். கடவுளை போற்றுகிறோம். இன்னமும் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் விடுவிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பாராளுமன்ற எம்பி வசந்தகுமார் அவர்களையும் ஆண்டவர் இந்த தொற்று வியாதியிலிருந்து விடுவித்து தன்னுடைய பணிவிடைகளை எங்களுடைய பாராளுமன்ற தொகுதியிலே செய்வதற்கு ஆண்டவர் துரிதமாய் வழிநடத்த வேண்டுமென்றும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையிலேயும் ஆண்டவரே நாட்டிலே சுவாமி நல்ல வாழ்வு நிலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாட்டிலே நல்லாட்சி நடக்க ஆண்டவர் அருள் செய்ய ஜெபிக்கிறோம். நாட்டை ஆளுகிற தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மதவாத கொள்கை இல்லாதபடி நாட்டை நடத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாட்டிலே நல்ல ஒற்றுமை நிலவக்கூடிய அளவில் நாட்டை வழிநடத்தி செல்ல சுவாமி தலைவர்களுக்கு நீர் தம்மருள் கொடுக்க வேண்டும் என்று உம்மை பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கும் இருக்கிற மக்கள், ஏழை எளிய மக்களும் கூட ஆண்டவரே சமாதானமாக சந்தோஷமாக வாழக்கூடிய அளவில் ஆண்டவரே சுவாமி ஆட்சியாளர்கள்
செயல்பட ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலேயும் எங்களுடைய நாட்டிலே மக்கள் மத்தியிலே இருக்கிற தீய பழக்கங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரை, சிறப்பாய் மதுபான சுவாமி அடிமைகள் அதிலிருந்து விடுதலையாக வேண்டும் அப்பா. அரசே ஆண்டவரை அதை ஆதரித்து அதை வளர்த்துகிறதிலே ஆண்டவரை முனைப்பாக இருக்கிறது. பரலோக பிதாவே, அதிலிருந்து ஒரு விடுதலை ஆண்டவர் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதேபோல் எவ்வளவோ பாலின கொடுமைகள் ஒவ்வொரு நாளும் அங்கங்கே நடக்கிறதப்பா. அப்படிப்பட்ட ஆண்டவரே சுவாமி, சமூக தீமைகளிலிருந்து ஆண்டவர் மக்களை விடுவிக்க வேண்டும் என்றும் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகின்றோம். ஆண்டவரே, இந்த வேளையிலேயும் சுவாமி, எங்கள் சமூகத்திலும் உலகெங்கிலும் ஆண்டவரே கர்ப்பஸ்திரீகளாக இருப்போரை கடவுள் பாதுகாப்பாய் நடத்தும். முதிர் வயதிலே இருப்போரை ஆண்டவரை நீர் பாதுகாப்பாய் நடத்தும். சிறு குழந்தைகளை ஆண்டவரை கை குழந்தைகளை எல்லாம் கடவுள் பாதுகாப்பாய் நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் சுவாமி சிறப்பாய் எங்களுடைய குழந்தைகள் ஆண்டவரே, எங்களுடைய வாலிப பிள்ளைகள் அவர்களுடைய கல்விக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுள் வீடுகளிலிருந்து இந்த நாட்களில் படிக்க ஞானம் கொடும். நல்லபடியாய் படித்து எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரை மேன்மையடைவதற்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம். மிக விரைவாய் சுவாமி ஆண்டவரை கல்வி சாலைகள் கல்லூரிகள் திறக்கக்கூடிய ஒரு பெரிய கிருபையை ஆண்டவர் ஏற்படுத்தும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, ஆலயங்கள் சுவாமி திறந்து ஆண்டவரை மகிழ்ச்சியோடு தொழுகை செய்யக்கூடிய காலங்கள் மிக விரைவாய் உருவாக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலேயும் ஆண்டவரே சுவாமி, எங்கள் குடும்பங்கள் எல்லாம் உம்மால் ஆளுகை செய்யப்படட்டும் அப்பா. ஆண்டவர் செய்கிற தொழில்களை எல்லா குடும்பங்களுக்கும் நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொழில்கள் இன்மையோடு வாழ்வாதாரம் இழந்து நிற்கிற சுவாமி மக்களுடைய வாழ்வில் ஆண்டவர் ஒளியேற்ற ஆண்டவர் பிரகாசமான நிலையை உருவாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும் அப்பா. எங்களுக்கு நீரே ஆண்டவரே காவலாளராக இரும். உலகெங்கும் உம்முடைய சுவிசேஷத்தை ஆண்டவரை பறைசாற்றுகிற எல்லா மிஷினரி ஸ்தாபனங்கள் சங்கங்கள் எல்லாவற்றிற்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருடைய பணிகளையும் கடவுள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகின்றோம். ஆண்டவரே, இந்த வேளையிலேயும் சுவாமி, எங்கள் சமூக மக்கள், எங்கள் ஆலயத்தின் மக்கள் தூர தொலைவு நாடுகளில் வாழ்கிறார்கள் அப்பா. ஆண்டவர், அவர்களுடைய வாழ்விடங்களில் சுவாமி நீர் கூட இருக்கவும், எல்லா இடங்களிலும் இருக்கிற எல்லாரையும் கடவுள் ஆசீர்வதிக்கவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சமூகத்திலே வாழுகிற எல்லா சமய மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராகவும் சிறகுக்குள் மறைத்து முன்னேற்றங்களோடு ஆண்டவரை நடத்திடுவீராக. உம்முடைய கிருபை எங்களோடு தொடர்ந்து இருக்கட்டும். இந்த நாளை ஆண்டவர் ஆசீர்வதியும். வரும் எல்லா காலங்களையும் எங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து தாரும். துதியும் மகிமையும் மாட்சிமையும் கடவுளுக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசு ரட்சகரின் வழியாய் வேண்டுகிறோம். வேண்டுதல் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். நாம் இவ்வேளையில் இணைந்து பழைய ஒரு பாடல், பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, திருவிருந்தை குறித்த ஒரு பாடல், நாம் இணைந்து இந்த பாடலை பாடிவிடுவோம். பாதையில்
கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் பேராயமாக தென்னிந்திய திருச்சபையாக இணைந்து சிந்திப்பதற்காக தந்திருக்கிற தலையங்கம் திருவிருந்து, சாக்ரமெண்ட் ஆஃப் ஹோலி ஈகோரிஸ்ட். திருச்சபை மரபில் திருவிருந்து மிக முக்கியமானது. 4ஆம் நூற்றாண்டில் வட ஆப்பிரிக்க கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடி வருவதற்கு ஒரு தடை ஏற்பட்டது. அப்பொழுது திருச்சபையின் இதயமாகிய நற்கருணை இல்லாமல் எங்களாலே உயிர் வாழ முடியாது என்று சொல்லி அந்த வட ஆப்பிரிக்க கிறிஸ்தவர்கள் போராடி அவர்கள் கூடி திருவிருந்தை பகிர்ந்து கொண்டார்கள் என்று சொல்லி வரலாறு சொல்லுகிறது. நாம் இந்த செய்திக்கு முன்பு பாடின பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து பல ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரேல் செல்வநாயகம் பேராசிரியரால் எழுதப்பட்ட ஒரு பாடல். இறைமக்களுடைய ஆன்மீக பயணத்தினுடைய உணவு இந்த திருவிருந்து என்று சொல்லலாம். சீனாவிலே கம்யூனிசம் வளர்ந்திருந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவத்திற்கு பெரும் தடையாக காட்சியளித்த ஒரு சூழல். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அங்கு மிஷனரிகளால் ஏற்கனவே விதைக்கப்பட்ட விதைகள், அதிலே துளிர்க்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் பின்வாங்கிவிடக்கூடாது என்று சொல்லி கிறிஸ்தவத்தை அங்கே எடுத்து சொல்வதற்கு பல தடைகள் இருந்த சூழலில் சில கிறிஸ்தவர்கள் போதகர்கள் வியாபாரிகளாக அந்த சீனாவிற்கு சென்று விசுவாசிகளுடைய வீடுகளுக்கு பொருட்களை கொண்டு போவது போல சென்று அங்கே ஜெபித்து ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பத்தை திராட்சரசத்திலே கலந்து அவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படி அன்றைக்கு சீனாவிலே கிறிஸ்தவர்களை வளரச் செய்தார்கள் என்று சொல்லலாம். ஆக திருவிருந்து நம்முடைய வாழ்வுக்கு மிக முக்கியமான ஒன்று. இதை ஆண்டவருடைய பந்தி என்கிறார்கள். கடைசி ராப்போஜனம், பரிசுத்த நற்கருணை, திருவிருந்து, இப்படி பல பெயர்களிலே அழைக்கிறார்கள். ஆக பிரியமானவர்களை, இந்த நாளிலும் நாம் படிக்க கேட்ட திருமறை பகுதியை சார்ந்து சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசிக்கின்றேன். முதலாவதாக, இந்த திருவிருந்து என்று சொல்லுகிற பொழுது அது விடுதலையின் விருந்து என்று சொல்லலாம். எகிப்திலே இஸ்ரவேலர் 400 ஆண்டுகள் அடிமைகளாக அவதிப்பட்டார்கள். அது நாம் எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. அப்படி அவதிப்பட்ட இஸ்ரவேல் மக்கள் விடுவிக்கப்பட்டு மோசேயின் மூலமாய் வாக்குத்தத்தம் பண்ணின நாட்டிற்கு பயணமானார்கள். அங்கே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்கா என்கிற பண்டிகையை கொண்டாடினார்கள். அதில் உணவு என்னவென்று சொன்னால் வேதம் நமக்கு சொல்கிறது. யாத்திராகமம் புஸ்தகம், சுட்ட ஆட்டிறைச்சி, புளிப்பற்ற அப்பம், கசப்பு கீரை, இதை எவ்விதமாய் அவர்கள் அங்கே இந்த பஸ்காவை கொண்டாடினார்கள் என்று சொன்னால், யாத்திராகமம் 12வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, இடையில் கச்சை கட்டி காலணியை அணிந்து கையிலே கோலை பிடித்து விரைவாக உண்டார்கள். ஏனென்றால் அவர்கள் கானான் நாட்டிற்கு நேராக பயணம் செய்கிற பொழுது இந்த பஸ்காவை கொண்டாடினார்கள். பஸ்கா என்று சொன்னால் கடந்து போதல். ஆக அவர்களுடைய விடுதலையை நினைத்து கொண்டாடின ஒரு பண்டிகை. ஒவ்வொரு ஆண்டும்
இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையை நினைத்து இந்த பஸ்கா விருந்தை கொண்டாடினார்கள். இயேசுநாதர் இந்த பஸ்கா விருந்திலே பங்கு பெற்றதை தான் இந்த மார்க் நற்செய்தி நூல் 14வது அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். இந்த பஸ்கா விருந்திலே சீடர்களை ஆயத்தப்படுத்த சொல்லி அவர் சாயங்காலத்தில் வந்து சீடர்களோடு அந்த பஸ்கா விருந்திலே பங்கு பெறுகிறார். இந்த பஸ்கா பண்டிகை என்று சொல்லுகிற பொழுது அது இஸ்ரவேலரையும் யூதரையும் மட்டும் சார்ந்த ஒன்று. ஆக அப்படி இயேசு இங்கே அந்த பஸ்கா விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற பொழுதுதான் இந்த திருவிருந்தை அங்கே ஏற்படுத்துகிறார் என்கிறதனை நாம் இந்த பகுதியிலே நாம் படிக்கிறோம். ஆக இது இயேசுநாதரால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று இந்த திருவிருந்து. அங்கே அவர் சொல்லுகிறார், இது உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையின் இரத்தம் என்று சொல்லி, இது உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம் என்று சொல்லி அவர் பிரகடனம் செய்கிறார். இயேசுநாதர் உலக அனைத்து மக்களுடைய பாவங்களுக்காக தம்மை பலியாக்கினார். ஆக இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். அதை பஸ்காவாக அனுசரிக்கிறார்கள். இந்த திருவிருந்து இயேசு உலக அனைத்து மக்களின் பாவங்களுக்காக தம்மை பலியாக்கினார். பெலிகான் என்கிற ஒரு பறவை, பாசம் கொண்ட பறவை என்று சொல்லி அதை சொல்லலாம். குஞ்சுகளுக்கு உணவு கிடைக்காத பொழுது இரை தேடி இந்த பெலிகான் பறவை செல்லும். ஆனால் சரியான உணவு கிடைக்காத பொழுது இந்த குஞ்சுகளுக்கு உணவூட்டுவதற்காக தன்னுடைய சரீரத்தை தன்னுடைய அலகினாலேயே கிழித்து அந்த சதையையும் அந்த இரத்தத்தையும் தன்னுடைய குஞ்சுகளுக்கு உணவாக கொடுக்குமா. அப்படி குஞ்சுகளை வாழ வைக்கிற ஒரு பறவை இந்த பெலிகான் பறவை. இங்கு இயேசுநாதரும் உண்மையிலேயே நம்முடைய மீட்புக்காக, உலக மக்கள் எல்லாருடைய மீட்புக்காக தம்மை பலியாக்கினார். திருச்சபை கடவுளின் செயலால் மீட்கப்பட்டவர்கள் நாம் என்கிறதனை உறுதி செய்து கொள்ள வேண்டும் இந்த திருவிருந்திலே. அதற்கு தான் நாம் திருவிருந்து அனுசரிக்கிறோம் என்று சொல்லலாம். அப்படி நாம் மீட்கப்பட்டவர்கள் ஆண்டவருடைய செயலினால் என்பதனை உறுதி செய்து நம்முடைய மீட்பினை, நாம் பெற்ற மீட்பினை நினைவு கூறுகிற ஒரு விருந்து தான் இந்த விருந்து. இது ஒரு விடுதலையின் விருந்து. இதில் இடம்பெறுகிற அந்த கிறிஸ்துவினுடைய அன்பு, கிறிஸ்துவினுடைய தியாகத்துக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விருந்து தான் இந்த திருவிருந்து என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, இந்த விடுதலையின் செயலினை, மீட்பின் செயலினை அறிவிக்கிற விருந்து. நாம் திருவிருந்திலே பங்கு பெறுவதோ மட்டுமல்ல, அந்த மீட்பின் செயலை அறிவிக்கிற விருந்து. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 26வது வசனத்திலே, நீங்கள் இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஆக ஆண்டவருடைய மரணத்தை நாம் தெரிவிக்கிறவர்கள். அவருடைய வருகை மட்டும் அந்த மீட்பின் செயலை அறிவிக்கிற ஒரு விருந்து. அது நமக்கு அதை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவருடைய மீட்பின் செயலை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆக இது ஒரு விடுதலையின் விருந்து. இரண்டாவதாக, இது தன்னை அறியும் விருந்து என்று சொல்லலாம்.
தத்துவமேதையாகிய சாக்ரட்டிஸ் நோ யுவர் செல்ஃப், உன்னையே அறி என்கிற ஒரு வாசகத்தை சொன்னார். இன்னமும் அவர் சொன்னார், ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தான் 3 கேள்விகள் கேட்க வேண்டும். ஏன் வாழ்கிறேன், எதற்காக வாழ்கிறேன், எப்படி வாழ்கிறேன். இயேசுநாதர் இந்த உலகின் மக்கள் யாரும் கெட்டுப்போவது அவருக்கு விருப்பமல்ல. ஆகவே இந்த மார்க் நற்செய்தி நூல் 14வது அதிகாரத்திலே தன்னை ஒருவன் காட்டி கொடுக்க போகிறான், நாம் எல்லாருக்கும் தெரியும். ஆக அவனும் இந்த இயேசுநாதர் ஏற்படுத்தின நற்கருணையிலே திருவிருந்திலே பங்கு பெற்றிருக்கிறான். ஆக தன்னை அறிகிறவன் வாழ்விலே மாற்றம் பெறுவான். இந்த இயேசுநாதரை 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுப்பதற்கு சம்மதித்திருக்கிற இந்த யூதாஸ் இங்கே இந்த விருந்திலே இருக்கிற பொழுது இயேசுநாதர் சொல்லுகிறார், என்னுடனே புசிக்கிற ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லி 14வது அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். என்னுடனே புசிக்கிற ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லி. ஆனால் அங்கிருந்து எல்லாரும் சிறப்பா யூதாஸ் தன்னை அறியாது, எல்லாரும் கேட்கிறார்கள் நானோ நானோ என்று சொல்லி. யூதாசும் அங்கே கேட்கிறான் நானோ நானோ என்று சொல்லி. ஆக இப்படி காட்டி கொடுப்பவர்கள், பிறரை ஏமாற்றுகிறவர்கள், கையூட்டு வாங்குகிறவர்கள், அபகரிக்கிறவர்கள், பொய் சொல்லுகிறவர்கள், இன்னமும் பல்வேறு தீமையான செயல்களை செய்கிறவர்கள் இந்த நானோ நானோ என்று ஈஸியாக கேட்டு விடுவார்கள். ஆக இங்கேயும் நானோ நானோ என்று சொல்லி எல்லாரும் கேட்கிறார்கள், யூதாசும் கேட்கிறான். ஆக பிரியமானவர்களே, நாம் எல்லாருக்கும் தெரியும் யூதாசனுடைய வாழ்வை குறித்து. தன்னை அறியாதவனாக அவன் காட்சியளித்தபடியால் தானே தன்னை அழித்து கொண்டான், நாண்டு கொண்டு செத்தான் என்று சொல்லி வரலாறு சொல்லுகிறது. ஆக இந்த திருவிருந்து தூய அகஸ்டின் அடிகள் சொல்லுகிற பொழுது, இறைவனுடைய அருள் கொடைகளிலே மேலான ஒன்று மனுக்குலத்தை தூய்மைப்படுத்துவதற்கான தூய அடையாளம் என்று சொல்லி குறிப்பிட்டார். ஆக தன்னை ஒரு மனிதன் அறிவான் என்று சொன்னால் அவன் தூய்மை அடைய முடியும். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 28வது வசனத்திலே பவுல் சொல்லுகிற பொழுது, எந்த மனுஷனும் தன்னை சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பங்கு பெற கடவன் என்று சொல்லி. ஆக தன்னை அறிந்து மாறிக்கொள்ள வேண்டும், தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும், மன தாழ்மை உள்ளவனாக வேண்டும். ஆனால் யூதாஸ் அதை செய்யவில்லை. தாவீதுவினுடைய வாழ்வை பார்க்கிற பொழுது, தாவீது ஒரு பெரிய பாவம் செய்தான். நாத்தானினால் எச்சரிக்கப்பட்டான். அந்த 51வது சங்கீதம் தாவீதுவினுடைய பாவ அறிக்கை சங்கீதம் என்று சொல்லலாம். தன்னை உணர்ந்தான், பாவத்தை அறிக்கை செய்தான். அந்த 51வது சங்கீதம் 3வது வசனத்தில் அவன் சொல்லுகிறான், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. ஆக பிரியமானவர்களே, சுய ஆய்வோடு திருவிருந்திலே பங்கு பெற்று நாம் கடவுளுக்கு முன்னாடி மனத்தாழ்மை உள்ளவர்களாக காட்சியளிக்க வேண்டும்.
இந்த 2 பேர் ஆலயத்திற்கு சென்று ஜெபம் பண்ணினார்கள். அதில் ஒருவன், ஆயக்காரன் பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். ஆக திருவிருந்து தன்னை அறிகிற விருந்து என்று சொல்லலாம். மூன்றாவதாக இந்த திருவிருந்து ஐக்கியப்படுத்துகிற விருந்து. திருவிருந்து ஐக்கியப்படுத்துகிற விருந்து. இந்த கொரிந்தியர், நாம் படிக்க கேட்ட கொரிந்தியர் 10வது அதிகாரத்திலே 2 விதமான ஐக்கியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று கிறிஸ்துவோடு, ஆண்டவருடன் நம்மை ஐக்கியப்படுத்துகிறது. இன்னொன்று சக மக்களாக, குடும்பங்களாக நாம் ஐக்கியப்படுவது. இந்த 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்திலே நாம் படிக்கிற பொழுது, இந்த கொரிந்து பட்டணம் ஒரு வியாபார பட்டணம், பல தெய்வ நம்பிக்கை கொண்டிருந்த ஒரு பட்டணம். சிலை வணக்கம், சிலைகளுக்கு பலியிட்ட உணவுகளை உண்கிற பழக்கம். ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்த பட்டணம். இந்த சிலை வணக்கம் அங்கே அதிகமாக காட்சியளித்தது. சிலைகளுக்கு படைக்கப்பட்டவைகளை அதிகமாக அவர்கள் பயன்படுத்தினார்கள். ஆக அவர்களுக்கு தான் அங்கே பவுலடியார் சொல்லுகிறார், ஆண்டவரோடு ஐக்கியம் கொள்ளுங்கள் என்று சொல்லி. அதற்கு தான் இந்த திருவிருந்து, ஆண்டவரோடு ஐக்கியம் கொள்ளுவதற்கு திருவிருந்து. அந்த 16வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். 10வது அதிகாரம் 16வது வசனத்திலே, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா. நாம் பெற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா. அந்த அப்பமும் திராட்சரசமும் கிறிஸ்துவின் ஐக்கியத்தோடு சம்பந்தப்பட்டது. ஆக பிரியமானவர்களே, ஆகவே பேய்களுக்கும் இந்த கிறிஸ்துவுக்கும் சம்பந்தமில்லை. கிறிஸ்துவோடு நம்முடைய ஐக்கியத்தை வளரச் செய்ய வேண்டும் என்று சொல்லி பவுலடியார் கொரிந்து சபைக்கு சொல்லுகிறதனை நாம் காண்கிறோம். 3ஆம் நூற்றாண்டிலே எருசலேமிலே வாழ்ந்த தூய சிசில் இவ்விதமாய் ஒரு வாசகத்தை சொல்லுகிறார். ரிசப்ஷன் ஆஃப் த ஈக்கரிஸ்ட் மேக்ஸ் த கிறிஸ்டியன் கிரைஸ்ட் பியரர் என்று சொல்லி, பரிசுத்த நற்கருணையை பெற்றுக்கொள்ளுதல் கிறிஸ்துவை தன்னில் சுமக்கிறவனாக்குகிறது. ஆக தூய நற்கருணை நாம் கிறிஸ்துவை சுமக்கிறவர்கள் ஆக்குகிறது. ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிறது முக்கியமான ஒன்று என்று சொல்லலாம். அதேபோல இங்கே இந்த பவுலடியார் இன்னொரு காரியத்தையும் அந்த 17வது வசனம், 10வது அதிகாரம் 17வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அந்த அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியினால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். ஆக நாம் பல குடும்பங்கள் ஒன்றாக இணைக்கப்படுகிறோம். திருவிருந்திலே குடும்பங்கள் ஒன்றாக இணைக்கப்படுகிறது, பலர் ஒன்றாக இணைக்கப்படுகிறார்கள். ஆக பிரியமானவர்கள், அப்படிப்பட்ட இணைவு வளர வேண்டும். கிறிஸ்துவோடு கூட உள்ள உறவு வளர வேண்டும். இந்த பலராக நாம் இணைகிற அந்த இணைவு வளர வேண்டும். யோவான் 6வது அதிகாரத்தில் 56வது வசனத்திலே சொல்லுகிறார், என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர்கள் என்னோடே இணைந்திருப்பார்கள், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்று சொல்லி அந்த பகுதி சொல்லுகிறது. ஆக திருவிருந்திலே நாம் பங்கேற்கிற பொழுது நாம் ஆண்டவரோடு இணைகிறோம், ஆண்டவரும் நம்மோடு இணைகிறார். யோவான்
15வது அதிகாரத்தை நாம் படிக்கிற பொழுது திராட்சை செடி ஓமை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கிறிஸ்துவோடு இணைகிற பொழுதுதான் நாம் சிறப்பான கனிகளை கொடுக்க முடியும். அப்படி சிறப்பான கனிகளை கொடுக்கிற பொழுதுதான் கடவுளை மகிமைப்படுத்த முடியும் என்று சொல்லி அந்த பகுதி சொல்லுகிறது. பிரியமானவர்களே, திருவிருந்து ஐக்கியப்படுத்துகிற விருந்து. அது கடவுளோடு நம்மை ஐக்கியப்படுத்துகிறது. சக மக்களோடு கூடி வருகிற சக மக்களோடு நாம் ஐக்கியப்படுத்துகிறது. ஆக இந்த ஐக்கியத்தை நாம் வளர்த்தி சிறப்பான கனிகளை ஆண்டவருக்கு கொடுப்போம். கடவுளுடைய திருப்பெயர் நம் மூலமாய் மாட்சிமைப்படட்டும். கடவுள் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்திடுவாராக. ஆமீன். நாம் நம்முடைய விசுவாசத்தினை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாடத்திலிருந்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரலோகத்துக்கு எழுந்தருளி கடவுளுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். 368வது ஞான பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். சிலுவை மரத்திலே இயேசுவை நான் நோக்கவே. ஞான பாடல் 368. என்னை பார்த்த
ஜெபம் செய்வோம். தம்மையே எங்களுக்கு வாழ்வதரும் உணவாக்கினீர். ஆண்டவர், அந்த மாபெரிய மீட்பினை நாங்கள் மகிழ்ந்து கொண்டாட கடவுள் அருள் செய்யும். தூய நற்கருணை எங்களுக்கு அதை எப்போதும் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கட்டும். கடவுளே, எங்கள் வாழ்வில் நாங்கள் ஆண்டவரே பெற்ற மீட்பினை தெரிவிக்கக்கூடிய மக்களாக வாழவும் ஆண்டவர் அருள் செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் சுவாமி ஒவ்வொரு நாளும் எங்களை ஆண்டவரை ஆராய்ந்து எங்களை ஆண்டவரே நாங்கள் உமக்கு முன்னாடி தாழ்மைப்படுத்தி கொள்ளவும் ஆண்டவர் நடத்த ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஏற்படுத்தின நற்கருணையை நாங்கள் சுவாமி ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தி, வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் பயன்படுத்தி ஆண்டவரோடு உள்ள உறவையும் சக மக்களோடு உள்ள உறவையும் வளர்த்தி கொள்வதற்கு ஆண்டவர் தாம் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, இந்த நாளிலும் எங்களை தாழ்த்தி உம்மண்டையில் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, எங்களை இந்த வாரம் முழுவதிலுமாய் நீர் வழி நடத்தும். உம்முடைய பிரசன்னம் எங்கள் முன்னாடி செல்லட்டும். ஆண்டவரே, என் சமூகம் உனக்கு முன்னாடி போகும் என்று பக்தர்களுக்கு சொன்ன ஆண்டவர், எங்கள் முன்னாடியும் உம் சமூகம் செல்லட்டும். ஆண்டவரே, நாங்கள் ஈடுபடுகிற எல்லா காரியங்களையும், கல்வியை ஆசீர்வதியும், தொழில்களை ஆசீர்வதியும், பயணங்களை ஆசீர்வதியும். ஆண்டவர், எல்லா முயற்சிகளையும் கடவுள் ஆசீர்வதியும். சுவாமி, எங்களுக்கு மகிழ்ச்சியும் சமாதானமும் சுகவாழ்வும் கடவுள் தாமை தொடர்ந்து அருளி செய்யும். எங்களோடு தங்கீரும். எங்களை வளமுள்ள நிலைக்கு ஆண்டவரை நீர் நடத்தும். இயேசு ரட்சகரின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜெபங்கேளும் பிதாவே. ஆமீன். மாசில்லாத இறைவனின் அன்பும் மாறாத மைந்தனின் அருளும் நிலையான தூயாவியரின் உறவும் நம் எல்லாரோடும் இன்றும் எல்லா காலமும் தங்கியிருப்பதாக.